கையில அது பத்திரமா இருக்கும் சார். நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க, இது ஆம்புலன்ஸ். பாடியை கொண்டு போறேன். ஆம்புலன்ஸா? பாடி எங்க? நான் தான் பாடி. பாதிப்பான லிவரை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நிறுத்தாதீங்க சார். உன்னை பார்த்த சந்தேகமா இருக்கு. இது என்னடா போர்டு? குடிக்கும் போது உடம்புக்கு பாதிப்பு இல்லாம இருக்க இந்த போர்டு வச்சா போதும் தான் கவர்மெண்ட் சொல்லுது. போதையில உளற அவனை விட்டுருங்க, இல்லன்னா உங்களுக்கு பென்ஷன்ல பிரச்சனை வந்துடும். பிரதர், ஸ்மால் தேங்க்ஸ். ஓகே. எப்ப வேணாலும் இவனோட உதவி நமக்கு தேவைப்படலாம் சார். அவன் போட்டும். அப்படி சீக்கிரமா முடிச்சா த்ரில் இருக்காதுடா. ஹலோ பிரதர். ஹாய். இந்த ஆம்புலன்ஸ் நிறுத்துங்க. நான் சின்னச்சாமி, இன்ஸ்டால்மெண்ட் சின்னச்சாமி. இந்த ஊர்ல என்ன ஸ்மால் கார்டுன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு கடன் இருக்கு. என்ன கடன்? அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆன லிவரை போலீஸ் கொண்டு போகாம காப்பாத்துன என்னோட கடவுள் நீங்க. என்னடா ஸ்கூட்டர்ல பாரே வச்சிருக்கான்? வாடா கண்ணா, நாம எல்லாம் சேர்ந்தே அடிக்கலாம். சூப்பர். ஓ, கதிரவன் பாக்கும்போது இதெல்லாம் நான் வச்சுக்க. கதிரவன் யாரு? அப்பா இல்ல, சூரியன் இருட்டுற வரைக்கும் அண்ணன் இதை சாப்பிட மாட்டாரு. அப்படி ஒரு பிரச்சனை. அதுக்கு கண்ண முன்னா போதுமே. இருந்தாலும் இப்ப எனக்கு அது வேணும். சரி சரி. அண்ணா யாருன்னு தெரியுதா? பின்ன எனக்கு தெரியாம. யாரு? ஓ அம்மா. என் பொண்டாட்டினா. என்னடா சொல்ற? இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு ஸ்னேக் பாபுன்ற பேரே வந்துச்சு. அண்ணா இவ சாராயம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா, நான் அங்க சாராயம் குடிக்க போயிருந்தேன். அப்போ டச்சிங்ல எங்களுக்குள்ள லவ் ஆயிடுச்சு. என் கூட வரியான்னு கேட்டேன். கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பெட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டு போலான்னு வந்து நிக்கிறா. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றதெல்லாம் சரிதான் போல இருக்கு. இருந்தாலும் இங்க பர்றா சாபு, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டியோன்னு தோணுதுடா. அதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட். நீ எந்த ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் இது ஒண்ணும் சரியில்லடா. ஹாய். உங்களை பத்தி என் புருஷன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இல்ல மேடத்துக்கு தலைவலி சரியாயிடுச்சா? அதுல அவ கில்லாடிதான். போங்கத்தா. வாங்க மேடம் வாங்க. அண்ணா நீங்களும் வாங்க. மேடம்க்கு குடிக்க என்ன வேணும்? டீயா காஃபியா? டீ போதும். ஷோ, கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. பார்த்தாலே தெரியுது ஒன்னும் சாப்பிடலன்னு. நல்ல புட்டு கடலை குழம்பும் இருக்கு, சாப்பிடலாம். பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா சாப்பிடணும். கை கழுவிட்டு வாங்க, வெளியே தண்ணி இருக்கு. போங்க. உன்னோட வைஃப் ரெடி பண்ணுதா? இல்லையா பின்ன. அவ ரெடி பண்ற சாராயம் இருக்கே, அவ என்னோட மகாலட்சுமினா. மகாலட்சுமி. ஆனா என்னோட வாழ்க்கையில மகாலட்சுமி இல்ல, லட்சுமியும் இல்ல. ஏன்னா என்னோட குடும்ப பாரம்பரியம் அப்படி. என்னோட குடும்பத்துல அடுத்தவங்க காசை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு மட்டும்தான் தெரியும். திருடனுக்குலாம் எவனாவது பொண்ணு கொடுப்பானா? அது இல்லனா இந்த சின்ன சின்ன திருட்டு சண்டை கேஸ் மட்டும் தானே, கொலை கேஸ்லாம் இல்ல. இல்ல வண்டிக்கான கொட்டேஷன் பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். புதுசா ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? அது நான் அவ கேட்கறதுக்காக சொன்னது. நான் ஒரு பெரிய ஐட்டங்காரன் அவன் நினைக்கட்டும். வேற லெவல்னா நீங்க. லிவர் ஃப்ரை பண்ணது. என் பொண்டாட்டி பண்ற லிவர் ஃப்ரை இருக்கே. புரியுது புரியுது. உங்களோட ஆளு புட்டும் கடலையும் சாப்பிடுறாங்க. அட அண்ணா, இவளோட புட்டும் கடலையும் இருக்கே. சும்மா இருங்க மாமா. பொண்டாட்டி, அண்ணனை பத்தி ஒரு 4 விஷயம் நல்லதா நங்குற மாதிரி நச்சுன்னு வைக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள ரொமான்ஸ் வரும். இப்பவே ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ணனை பிடிச்சதுனாலதான் இந்த பொண்ணு உங்க கூட வந்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க. மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை கூட தான் ஒரு பொண்ணு எப்பவுமே போவா. இல்ல மாமா? போடா திருடா. உண்மையாவே நீ பெரிய ஆள்ரா. ஐடியா சூப்பரா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும். சாம்சன் அண்ணன் சொன்னா யாரு? முத்து. அவரு முத்து. அந்த முத்தோட இந்த முத்து சேரும்போது அது முத்து சரம். உங்க மேல இருக்க பாசத்துலதான் அவரு உங்க கூட டிராவல் பண்ண முடிவு பண்ணது. மனசுக்கு பிடிச்ச பொண்ணுதான் ஆம்பளைங்க கூட கொண்டு போவாங்க. என்ன மாமா கிட்ட கை பிடிச்சு கொடுத்ததும் அந்த அண்ணன் தான். அண்ணன் வந்த உடனே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. சாபு சொத பிடிச்சுடா. வா 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 வா.
அண்ணனோட மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. போன வாரம் போன வாரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் தான். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அவங்க நெத்தியில கை வச்சு பாருங்கண்ணா. ம், கை வச்சு பாரு. அண்ணா நீங்க பார்த்தா தானே சூடு எவ்வளோன்னு தெரியும். ம், இந்த அண்ணனோட வெக்கம் வேற யாரும் இல்லல்ல. போய் பாருங்கண்ணா, பாருங்க. பாருங்கண்ணா. பாக்கலாம்ல? ஆ. ம், சூடு இருக்காண்ணா? ஆமாட்டா, தலை சுடதான் செய்யுது. ஆ. ஆ? இது யாருடா? குட் ஷெப்பர்டா? அடியே நம்ம பையன் வந்துட்டான். கூடவே ஆடும் இருக்கு, செம்பு இருக்கு. அண்ணனுக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டி கையால மட்டன் பிரியாணி. அடா அண்ணா, இவ மட்டன் பிரியாணி இருக்கே. ஆஹா, நேத்து செகண்ட் ஷோ கலெக்ஷன். செகண்ட் ஷோவா? நம்ம ஆளுங்க செகண்ட் ஷோ பார்க்க போகும்போது திருடினது. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். இந்த மாதிரி நேரத்துல டிவில ஷக்கில படம் போடும்போது எனக்கும் லாட்டி அடிச்ச மாதிரி தான். வீடே தீப்பத்தி எரிஞ்சாலும் எவனும் இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டான். டிவி காரனுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். பிடிங்க அவங்கள. டேய் பசங்க, ஓடிங்கடா, ஓடிங்கடா. டேய் நில்லுங்கடா. சார் சார் இருங்க இருங்க. எங்க போறீங்க? இருங்க சார், சொல்ற கேளுங்க, இருங்க. எப்பாடா. எங்கடி சாபு? ஐயோ, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, எங்க போயிருப்பானோ? நீ ரொம்ப நடிக்கலாம் வேண்டாம். அவன் இன்னைக்கு காலையில ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட காலை வெட்டி இருக்கான். அதெல்லாம் இங்க கொண்டு வரல சார். யாரா நீ? இவ யாரா? அது வந்து நாங்க கெஸ்ட் சார். அதிதி தேவோ பவா. இவனுங்களோட தொழில் தான் உனக்கும், அப்படிதானே? சார், இங்க யாரும் இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. நீ தான் அவனை வளர்த்து விடுற. எங்க ஒளிஞ்சாலும் அவனை நான் பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னையும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார். அண்ணமாவை தூக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க வலையில அவங்களே தான் விழுந்திருக்காங்க. அதனால சார், நீங்களும் வலை வீச வேண்டாம், போங்க. வாங்க. மாமா. என்ன சாபுவா? எங்க? ஏய் சாபு, இந்த மாஸ்டர் பிளான் யாரோடதுடா? எல்லாம் என் பொண்டாட்டியோட ஐடியா ஓ, தான். நீங்க சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க ஒரு தெய்வ மங்கை. நான் இங்க வந்து ஒரு வாரம் தங்க போறேன். அப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். என்ன? ஏ தம்பி, போய் அக்காவோட பேக் எடுத்துட்டு வா. சாபு, நான் கிளம்புறேன்டா. இப்படி சொன்னா எப்படி அண்ணா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எங்க கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது எனக்கும் ஆசைதான். ஆனா ரொம்ப தூரம் போகணுமே. அப்படியே போற வழியில நம்ம தாசனையும் பார்க்கணும். டேய், எங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணு. நீ வர வேண்டாம். போற வழியில போலீஸ் பார்த்தா பிரச்சனை தான். போடா. சரி சரி சரி, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுன்னா வேக்கத்தை பாரு. ஹாய். ம். எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? வண்டியா? என் வீட்லயா? இப்ப விற்கிற பெட்ரோல் விலைக்கு யாராவது கார் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? சில பேர் பந்தா காட்டணும்னு நினைப்பான். அவன் வேணா ஒரு காரை வாங்கி வீட்டுல நிறுத்தி வச்சிருப்பான். நமக்கு வண்டியை ஓட்டணும்னு தோணுச்சுன்னா அதுல ஒரு காரை ஆட்டையை போட்டு அதை எடுத்து ஓட்டணும். அப்புறம் பெட்ரோல் காலியானதுக்கு அப்புறம் அதை ரோட்டோரமா நிறுத்திட்டு அங்க இருந்து நடந்து போகணும். அதுதான் எனக்கு கிடைக்கிற அப்போதைய சந்தோஷம். அந்த திருடு போன வண்டியை கண்டுபிடிக்கிறது போலீஸ்காரனோட சந்தோஷம். காணாம போன வண்டி திரும்ப கிடைச்சது அந்த ஓனருக்கு சந்தோஷம். அப்படி எத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடைக்குது? நாம காசு கொடுத்து வண்டி வாங்கினா இந்த சந்தோஷம் யாருக்காவது கிடைக்குமா? இல்ல. அதனாலதான் நான் எப்பவும் மூலக்காரன்னு சொல்லுவாங்க. டேப்லெட் சாப்பிட்டியா? என்ன விஷயமா வந்தீங்க? சொல்லுங்க. சுவாமி, என் பையனுக்கு காம பிசாசு பிடிச்சிருச்சு. சதா படிப்பை நினைக்காம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். நிறுத்துங்க. சதாங்கிறது அண்ணியல்ல விக்ரம் கூட நடிச்சுச்சே, அந்த பொண்ணா? சதாங்கிறது நடிகை இல்ல சுவாமி, ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓஹோ, அப்படியா? சரி, அப்புறம் மேல சொல்லுங்க. கொஞ்ச நாளா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இவன் கல்யாணம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான் சுவாமி. நீங்க தான் ஏதாவது பண்ணி இவன் மனசை மாத்தணும் சுவாமி. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சுவாமி. உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்ப இவன் ஆட்டம் அடங்கிரும். இவனுக்கு புத்தி சொல்லி மனசை மாத்துவீங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே. கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட எதுக்கு வரோம்? என்ன நக்கலா? சுவாமி, கோவப்படாதீங்க. ஆஹா, எதிர்த்து பேசுறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி. வந்து தச்சனை வச்சுட்டு வெளியில போங்க. என் பையனுக்கு பிடிச்சிருக்க பேய விரட்டி அவனை நல்லபடியா திருப்பி அனுப்பி வைங்க சாமி.
நாங்க போயிட்டு வரோம் சாமி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. குட்டி குரங்க, வா இந்த பக்கம். என்ன பண்ற? எங்க அப்பன் சொன்னான்ல, அது எனக்கு தெரியும். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. லவ் பண்றேன். என்னது பெஞ்சிலே படுத்திருக்கான்? யார? ஆமா, சிவில் ட்ரெஸ்ல யாரும் வீட்ல இல்லையா? என்னடா நக்கலா இருக்கா? சாமி, உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. உங்க கெட்டப்ல ஏதோ சேஞ்சா இருக்கே. யாரா அந்த பொடி பைய? இவன் கதை என்ன? சாமி, இப்ப என்ன பண்ண போறீங்க? மேலதாளத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாணமா? சீக்கிரம் பண்ணி வைங்க. வாங்க வாங்க. இவனுக்கு காம பைத்தியம் தலைக்கு ஏறிடுச்சு. பிடிச்சு கட்டுங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்கடா. குட்டி குரங்க, எப்படி இருக்கு? போயிருச்சா காம பிசாசு? சுகமா இருக்கு சாமி, ஆனா பிசாசு போல. என்ன போடுங்க. போடுங்க. இவனுக்கு இப்ப காம பூஜை போடணும். இறக்கி விடுங்க. எப்படா இருக்கு குட்டி பிசாச? சாமியாருங்க ட்ரீட்மெண்ட் தனி ட்ரீட்மெண்ட் தான் சாமி. You're so naughty. That's why I like you. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் பப்ளு. சரு, ரொம்ப பசிக்குது. ஐயோ, அப்பவே சொல்லிருக்கல. வா. இரு, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ, கிளாஸ் உடைஞ்சிடுச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்க பப்ளு? ஒண்ணு இல்ல. ஓகே பப்ளு, உன் கையை கொடு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்ப வேணாலும் என் ஃபிளாட்டுக்கு வரலாம். ஓகே ஓகே. பாய்க்கு வந்தபடி திட்டுறானுங்க. ஒருத்தன் பைக்குங்கிறான், ஒருத்தன் வாட்சுங்கிறான், ஒருத்தன் சைக்கிளுங்கிறான், ஒருத்தன் செல்போனுங்கிறான். எல்லாத்தையும் நான் எங்க செட்டில் பண்றது? எந்த நேரத்துல நீ அவனை பெத்து தொலைச்சா? எல்லாம் என்னோட தலை விதி. இப்ப எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்த? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம தனுஷ் மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. டேய், என்னாச்சு உனக்கு? பாரு இவனை. இவன் இந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு காரணம் நீதாண்டி. இந்த கத்துக்கிட்டு இருக்க கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு, சலனமே இல்லாம. அதுக்கு என் உயிரை தான் எடுக்கணுமா? வீட்டுல எந்த இடத்துல பணம் வச்சாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான். டேய், மரியாதையா சொல்லு, ஏடிஎம்ல எவ்வளவு பணம் நீ எடுத்த? எத்தனை வாட்டி கேட்டாலும் எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்கியா? உனக்கு அறிவு இல்ல? எத்தனை தடவை சொல்றது? வாயை திறந்து பதில் சொல்றா. இல்ல நான் உன்னைய செருப்பால அடிப்பேன். வாயை தர, வாயை தரடா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. ஒண்ணு பின்னாடி சுத்தி என் மான மரியாதை கெடுத்தது இல்லாம இப்படி வீட்டுல உட்கார்ந்து என் உயிரை வாங்காத. நீங்க யாரும் போய் சொல்ல. உன்னை பெற்றதுக்கு ஆட்டுக்களை பெற்றுக்கலாம். நாளைக்கு நான் மாவாத ஆட்டி சென்றிருப்பேன். நீ என் உயிரை எடுத்துட்டு தானே போவ. உனக்கு என்ன பேய்கி பிடிச்சிருச்சா? இவனுக்கு பொம்பளை பைத்தியம் போய் இப்ப ஆம்பளை பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிட்டு ஆடுறான்? எங்க எங்க இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன்? ரெக்கார்டு டான்ஸ் ஆடினேன். யார் கூட? என் கூட. கேட்கவே அசிங்கமா இருக்கு. ஓ காட், போய் இந்த மூஞ்சி கூட ஆடணும். நான் தான் மூணுல இருக்கேன் தெரியுதுனா விலகி நிக்க வேண்டியது. ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் நீ என் கைய பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு
இப்ப என்னையா பார்த்து நீ எதிர்கேள்வி கேக்குறியா? உனக்கு பொம்பளை பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏய் தொடப்பத்தை எடுத்துட்டு வாடி. இன்னைக்கு உனக்கு நான் பேய் ஓட்டிறேன்டா. உனக்கு எவ்வளவு தைரியம்? கான்ஸ்டபிள் சார், அவனை வச்சு லாக்அப்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். டேய், உன் பேர் என்ன? பப்ளு. என்னையா பண்ண? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கண்ணாடியை உடைச்சிட்டான் சார். ஏன் தம்பி கண்ணாடியை உடைச்ச? என் லவருக்காக. ஆ, லவ்வரா? ஏன்டா இத்தனை கழுத வயசாச்சு எனக்கே லவர் இல்ல, ஒடி பையன் உனக்கு லவ்வரா? அது ஏன் தப்பு இல்ல சார். ஹார்ட்டோட ஃபீலிங் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் புரியுறது இல்ல. அது பிராக்டிக்கலா அனுபவிச்சா உங்களுக்கு புரியும். ஓ மை காட், உனக்கு வயசு எத்தனைடா? தப்பு சார். சின்ன பசங்களோட வயசையும் பெரியவங்களோட சம்பளத்தையும் கேட்க கூடாது. யோ கான்ஸ்டபிள் சார், இவன் ஓவரா பேசுறான். இவனை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வைங்க. ஓகே சார். ஏய் வாடா, அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கிறேன். ட்ரவுசர் கழட்றான். டேய் பொடியா, டான்ஸ் ஆட தெரியுமா உனக்கு? ஸ்கூல்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட். அப்படின்னா ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா. சாரி சார், பக்கத்துல ஹீரோயின் இல்லனா மூடு வராது சார். பரவாயில்ல, சோலோ சாங் ஆடு. ஆடுறா. என்னால முடியாது சார். டேய் பொடியா, தலைங்க ஒளி படத்துல கமலஹாசன் ஆடுற மாதிரி ஆடு. சார் அந்த பையன் என்னோட பையன் தான் சார். அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். ஓ, அந்த பொடிய உங்க பையனா? ஆமா சார். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. ஏய் வெளிய வாடா. உங்க பையனுக்கு வாய் ஓவரா இருக்கு. டேய் பொடியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண உன் தோலை உரிச்சிருவேன். நல்ல புத்தி வர மாதிரி சொல்லுங்க சார். இதெல்லாம் நீ குடுக்குற இடம் தான். கூட்டுப்படி போடா. நான் போயிட்டு வரேன் சார். இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ என் கூட வந்தது ஐஸ்வர்யா கூட வந்த மாதிரியே இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், நீ சொன்ன மாதிரியே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாதாம் பருப்பு மாதிரி சூப்பரா இருக்குன்னு சொன்னானுங்க. பாதாம் பருப்பா? தெரியாதா? தெரியாதே. இது அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கும். நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஆமா, நிஜமா டேஸ்டியா தான் இருக்கு. உண்மைதானே? ராத்திரி நேரத்துல நீ ஞாபகம் வரும்போது இததான் திம்ப. ஏய் பப்ளு, நான் பாதாம் பருப்பு மாதிரி இருக்க மாட்டேன்டா. அப்புறம் வேற எப்படி இருப்ப? 36 24 36 தெரியுமா? அது என் ஃப்ரெண்ட் வீட்டு போன் நம்பர் இல்லையா? ஏய் ஃபூல், இது வீட்டு போன் நம்பர் இல்லடா. என்ன மாதிரி அழகான பொண்ணுங்களோட மெஷர்மென்ட்ஸ். எதுக்கு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க பக்கத்துல ஆன்ட்டி இருக்கு. அது எங்க குரூப்ஸ்ல எல்லாரும் சிலிண்டர் தான் கூப்பிடுவோம். ஒன்ன மாதிரியே தான் ஆன்ட்டி கூட 36 24 36ன்னு சேஞ்ச் ரெக்கார்ட் போட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா நான் அழகா இல்லையா? ஓகே ஓகே, அழகா தான் இருக்க. ஆனா மெஷர்மெண்ட் தான் உனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. பப்ளு, நீ எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா லவ்லியா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுற. அதுக்குதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. ஓகே ஓகே, நீ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதானே? ஒரே நிமிஷம். ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கா? அவங்கிட்ட ஒண்ணுதான் இருக்கா. ஒண்ணு மாதிரி பொண்ணுங்களுக்கு ராத்திரில ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பழக்கம் தானே, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஏய், அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுடா. அதனாலதான் சாப்பிடுறேன். ஏய் குடு. ஏய் பப்ளு, சொல்றல. ஏய் குடு. ஏய் போடா. ஏய், என்னடா அப்படி பாக்குற பப்ளு? இல்ல சரு, காலம் பூரா இப்படியே ஹாப்பியா உன் கூடவே சேர்ந்து வாழணும் போல இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கு? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குடா. நான் தனியா வரும்போதெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் சரு. வாவ். ஏய், லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப முக்கியம்டா. அதுவும் வாழ்க்கை பூரா நீடிக்கணும்னா முதல்ல உன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கணும். அத பத்திலாம் யோசிக்கிற வயசுல எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒண்ணுதான். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கண்ணுல பட்டா இம்மிடியா லவ் பண்ணேன்னு சொல்லிடுவேன். சமாதான் சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிப்பேன். ஒத்துக்காம போயிட்டானா அது அவளோட தலையெழுத்து. வீணா போனவனே கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறா. முதல்ல உன் கெட்டப்ப மாத்தணும், உன் பிஹேவியரும் மாறணும். புரிஞ்சிடுச்சு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நாளையில இருந்து இந்த பப்ளு பாபியா மாற போறான். பாய் பாய் சரு. பாய் பாய் பப்ளு.
மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்க இருக்கிற மாணவனும் மாணவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், நெளிஞ்சது போதும், உட்காரு. அவங்க 2 பேரும் வச்சு எங்க மனசுக்குள்ள இருக்க ஒருத்தர் வெளிய சொல்லிக்காம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த பாஷையிலடா பேசுன? ஒண்ணுமே புரியல. உட்காரு. அவங்க 2 பேரும் லவ் பத்தி பேசிக்கிறாங்க மேடம். வாயை மூடிட்டு உட்காரு. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ், கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏய், நீ என்ன இமேஜினேஷன் பண்ணனு எனக்கு தெரியும். உனக்கு எப்போ ஏடா கூடமா இமேஜ் பண்றதே வேலையா போச்சு. போ, நீ அங்க போய் அரைமுட்டி போடு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இவன் கணக்குல தோசை போடுங்க. நாம இப்ப உடல்ல இருக்கிற ஹார்மோன்களை பத்தி பேச போறோம். நாம சாப்பிடுற உணவு ஜீரணிக்கப்பட்டு சத்தா மாறி ரத்தத்துல கலக்குது. அந்த ரத்தத்துல இருந்து பல வகையான ஹார்மோன்கள் உருவாகுது. அந்த ஹார்மோன்கள் தான் நம்மளுடைய பருவ மாற்றத்துக்கு காரணமாகுது. அந்த மாற்றம் நம்ம உடல்ல சில விஷயங்களை உண்டாக்குது. அது வரைக்கும் நாம குழந்தைத்தனமா பேசிட்டு இருந்தது மாதிரி குரல் கரகரப்பாகுது. இப்பதான் நாம ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். இப்பதான் ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஒருவித இணக்க வச்சு உருவாகுது. ஏய் நில்லு, எங்க போற? இன்னும் கிளாஸ் முடியல. என் கேர்ள் ஃப்ரெண்ட பாக்க. டேய் பாபு, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன். Oh my God. இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா, என்னாச்சுடா இப்படி அலறன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு. மென்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பெற்றிருக்க கூடாது? வேற என்ன செஞ்சிருப்பான்? உங்க வம்ச ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அப்பா புத்தி அப்படியே இருக்கு. சபல புத்தி. நாக்கு அடக்கி பேசுறீ. புள்ளைக்கு அப்பம் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்காரன் புத்தியா வரும்? நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேட்கல. தொப்ப இருக்கிற நீ வேணா, பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓ தலையில கட்டி வச்சிட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீணா படவுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான் குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியா எனக்கு பிறந்திருப்பானா? அவளே கல்யாணம் பண்ணிருக்கல. இந்த பீட எனக்கு ஒளிஞ்சிருக்கும். சத்யராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே. எனக்கும் உன் பீட ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டேன். நீ தாண்டி எனக்கு இடம் கொடுத்த. குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஒண்ணு நாள் தான் குண்டு குந்தாடி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் தான் மாட்டிக்கிட்டேன். கர்மம் முடிச்சவங்கிட்ட. நீ தாண்டி கர்மம் முடிச்சவ. உங்ககிட்ட வந்து நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். வாயை மூடுறீங்களா? நாங்க வாயை மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போட்டு அடிக்கிறீங்க. கேக்குதோ? ஓடா. படிக்கும் போதும் தூக்கம், திங்கும் போதும் தூக்கம். இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பட போற? தரித்திரம். டேய் நில்றா. ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த? ஏன்டி நீ எனக்கு டிபன் கொடுக்கல? சாப்பிட்டுட்டு தான் போனா. அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணு இல்ல டாடி, என் ஜட்டி நடிச்சு உன் ஜட்டியை போட்டேன். அதான் மாத்திட்டு போலான்னு நான் வந்தேன். போட்டுக்கிறது உன்னோட ஜட்டியா? அவனுக்கு பார்த்து ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்காமலா? வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல். எத்தனை வாங்கி கொடுக்கறது இருக்கு? அதனாலதான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற வேலையே இல்ல. எவன் ஜட்டி போட்டு போறான், எவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் வேலை. ஏண்டா உனக்கு வேற ஜட்டியே இல்லையா? போடா போய் வேற ஜட்டி எடுத்து போட்டு போ. போ. டேய், திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு, இல்ல போட்டுருவேன். நீ போடுறீ? போட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பப்ளு, இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா? இல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பப்ளு, இப்பதான் நீ ரொம்ப கேட்டு போயிட்ட. நீ அந்த பக்கத்து பிளாட்டே பாத்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் புருஷ பழைய துணி எடுக்க வெளியே போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமும் ஜல்சா பண்றத. ஐயோ சாமி, உன் வழிக்கே வரமாட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, பெட்ரோல் வச்சிருக்கியா? இல்லப்பா, மண்ணெண்ணெய் தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஊத்து. லிங்கம், அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. அடே, உன் பிரச்சனை என்ன ஏன்டா கோத்து விடுற? இது எங்க ஊத்துறோம்? தலையில ஊத்துட்டோமா? சீக்கிரமா சொல்றா. இதுல ஊத்து. சரி, ஊத்தி தொலைறேன். பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிற, பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா? சீக்கிரயா என்ன ரொம்ப மாட்டி விட்டா? நவரு. ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா.
போய் தொலைடா உனக்கு தள்ளி விடுயா. போட்டோம் ஆபீஸ்லயும் ஒர்க் பண்ணும் வீட்ல வந்து நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் உன்னோட ஹோம் ஒர்க்கையும் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து என்ன பாடா படுத்துறீங்கடா என்ன நம்ம ஸ்கூட்டர் பெருசா வளர்ந்துருக்கு ஐயோ அடியா என்னடி பண்ற கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாயேண்டி இது வந்துட்டு இருக்கல புடிங்க உங்க செல்போன் வேண்டாமா எல்லாம் இருக்கட்டும்டி இங்க வச்சிருந்த ஸ்கூட்டரை எவனோ திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான்டி ஐயோ 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 அது நம்ம கல்யாணத்தை போய் எங்க வீட்ல கொடுத்த சீதனமாச்சே இன்னும் நீ அதை மறந்து தொலைக்கலையா எப்படி மறக்கிறது இந்த வீணா போன ஸ்கூட்டருக்காக தானே நம்ம சாந்தி முகூர்த்தத்தை ஒரு மாசம் தள்ளி வச்சீங்க நீ ஒரு வேலை பண்ணு இந்த பிளாட்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மைக்க வச்சு சொல்லு கொஞ்சம் வாயை மூடுறியா சாந்தி முகூர்த்தம் ஒரு மாசம் கழிச்சு நடந்ததா எப்படி நடந்ததுமா அப்படி கேட்காத ஒரு சேர் எடுத்து போடு சகிலா சினிமா பார்த்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவா அன்னைக்கு நடந்தது என் மனசுல அப்படியே இருக்கு அந்த சாந்தி முகூர்த்தம் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கையில பால் சொம்ப புடிச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே எதிர்பார்த்து அன்னைக்கு ராத்திரி பூரா அடியே நிறுத்திட்டு உன் பிளாட் பேக்க நான் ஆபீஸுக்கு போகணும் முதல்ல ஸ்கூட்டர் எங்க போயிருக்கணும் தேடுறதுக்கு வழிய பாரு ஸ்கூட்டர் தானே அதான் உங்க பையன் எடுத்துட்டு போயிருக்கானே அவன் எடுத்துட்டு போயிட்டானா ஏன்டா டேய் ராஸ்கல், அவன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போற வரைக்கும் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்கிட்ட நீ சொல்றியா பொண்ணு அந்த பையன் வரட்டும் தோல ஆபீஸுக்கு போய் சேர்ந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகாம இருங்க ஜாட்டி ஃபெலோ யமகண்டத்துல பத்தி அவனை என்ன ஏன் குறை சொல்றீங்க வேணாம்னு சொல்லும் போது ஆடி மாசத்துல சாந்தி முகூர்த்தம் வச்சது உங்க அப்பா தான் இங்க பாரு எங்க அப்பாவை பத்தி பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன் உங்க அப்பா பத்தி பேசாம எங்க அப்பா பத்தி பேச முடியும் நீ செல்ல கொடுத்தனால தான் அவன் இப்படி கெட்டு போய் அலையறான் இல்ல எல்லாம் உங்களால தான் அவனை கெடுத்தது நீங்க தான் சொல்லுவேன் எப்ப பார்த்தாலும் அவனை திட்ட வேண்டியது அப்புறம் நீங்களும் டென்ஷன் ஆக வேண்டியது டென்ஷன் ஆகாம வாய் மூடுங்க அவன் வரட்டும் நான் அடிக்கிறேன் தப்பு தம்பி அடுத்தவங்களை எல்லாம் அப்பான்னு கூப்பிட கூடாது இந்த பிளாட்ல நீ யாரோட புள்ள அம்மா இந்த குரலை கேட்டா என் புள்ள பப்ளு மாதிரியே இருக்கு என்னடா இது குரல் கருப்பாயிட்ட எல்லாம் கூட்டாளதான் டேய் எனக்கு தெரியாம ஸ்கூட்டரை எடுத்துட்டு போனது இல்லாம என் கண்ணு முன்னாடியே ஸ்கூட்டர் உதையிறியா உனக்கு வாயால பேசி பிரயோஜனம் இல்லடா இரு பெல்ட் அவுட்டா உங்க அப்பா எவ்வளவு வேணாலும் திட்டு அதை நான் கேட்க மாட்டேன் இந்த ஸ்கூட்டர் ஏதா சொன்ன அது மட்டும் என்னால தாங்க முடியாது எங்க அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்து ஆரம்பிச்சிட்டு உங்க வீட்டு ராமாயணத்தை போது நிறுத்து உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போவ இதுக்கு மேல நான் எப்படி ஆபீஸுக்கு போக முடியும் இவன் மூஞ்சிய பாரு எப்படி வந்திருக்கானு 2-3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல இருந்ததுக்கு எனக்கு 20,000 ரூபாய் செலவாச்சு இனிமே இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணணும் அதுக்கு நான் என்ன செய்யறது நான் ஆபீஸுக்கு வேற போகணும் எப்படி போய் தொலைறது அதுக்கே இப்படி கத்துறீங்க 10 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோல போயிருக்கலாம்ல அப்படியா? நான் சேர் ஆட்டோல போகணுமா உனக்கு என்ன திமிரு இருக்கும்? என் ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் உடைச்சு வந்துருக்க. உன்னை விட மாட்டேன்டா இரு கை கால உடைக்கிறேன் டேய் நில்றா டேய் டேய் அப்பா அது ஒண்ணு உங்க படம் இல்லல எங்க அப்பா அம்மா கொடுத்தது தானே லாஸ் ஆனா பரவாயில்ல வெரி குட் மம்மி அப்படிதான் நீ அவனுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்குற அதனால அவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான் அதெல்லாம் இருக்கட்டும் அவன் ஏன் ஸ்கூலுக்கு போனது முதல்ல கேட்டு சொல்றீ கொஞ்சம் வாய் மூடுங்க தம்பி பாலசுப்ரமணியம் எங்கப்பா போன லவ் பண்ண போயிருந்தேன் டேய் மீச கூட முளைக்கல உனக்கு லவ் ஒரு கடா செருப்பு பிஞ்சிரும் சார்தலைக்கு பிறந்தவன வெளியே வாடா அவன் தோலை உரிக்கிறேன் என்ன டாடி இப்படி சொல்லிட்டீங்க நம்ம சாரதாட்டியோட பொண்ணு சங்கீதாக்கு 14 வயசுனா அவளே லவ் பண்ணி ஓடி போறா 14 வயசு பொண்ணு அவ லவ் பண்ணும்போது நான் லவ் பண்ண டேய் கூடாதா லாஜிக் கடா பேசுற லாஜிக் நீ வெளியே வா நிஜமாவே உனக்கு செருப்பு பிய்ய தண்டா போகுது ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க டாடி அப்புறம் சரோஜாட்டி மேட்டரை பத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துடுவேன் சரோஜாவா யார் அது யார் அந்த சிரிப்பு எனக்கு யாரும் தெரியாது. அவளுக்கு உங்களுக்கு என்ன அவன் சம்பந்தம் சும்மா சொல்றேன் நான் நம்ப மாட்டேன் அவளுக்கு உங்களுக்கு நான் சம்பந்தம் கண்ணால இருக்கும் கூட பார்த்தது கிடையாது அவன் உண்மைதான் சொல்றான் அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க நான் எங்கிட்ட அநியாயம் பண்றேன் ராத்திரி ரூமுக்கு வாங்க வச்சுக்கிறேன் டேய் பப்ளு